நாட்டாம பொண்ணு கேட்டு வந்திருக்கிறீங்களா? ஏன் தங்கச்சியவா? ஏண்டா வாய பழக்கிற? எனக்கு என்ன வயசாகி போச்சு, தலை நிறைஞ்சு போச்சுன்னு பாக்குறியா? அடே இது பஞ்சாமிரதம் பட்ட தலைடா. டேய் நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ கல்யாணம் பண்ணி வை, ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஓடிக்கு போக நான் வீட்டுல போய் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீ சொல்லி அனுப்பிச்சு. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? உட்காருங்க. இல்ல இல்ல உட்காருங்க. எனக்கு உட்காருங்க. உட்கார்ந்தா போகுது. என்னண்ணே இதெல்லாம்? உன்னை 2ஆம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. 2ஆம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு செபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்னை வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அதென்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவை சுத்துற போக்கரி பொண்டாச்சு பொறுப்பா குடும்பம் நடத்துவாடான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல? அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல? அதேதான். பிரமாதா, எங்க 2 பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடவன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா. இதுக்கு அவனை நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன மறுபடியும் சொல்ல வர்ற? எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மணவரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல? அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நான் ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல. ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும். பிடிக்கலன்னா ரத்து பண்ணிடணும். நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்ல தான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான். டே மச்சான், மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. தனியாவா? ஏன்கிட்டயா? பேசலாம். அண்ணே பேசுறதுமா? எப்படியா போ. வாங்கய்யா, தனியா பேசுவோம். தனியா பேசிட்டு வரேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிச்சு, இப்ப திடீர்னு 2ஆம் கல்யாணத்துக்கு சமைச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வடிவு, ஏன் கதவை சாத்துற? வேற ஒண்ணும் இல்ல, இங்க நடக்கிறது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காகத்தான். உட்காருங்க. நீ உட்கார். நாட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு 5 வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. 5 வேலியா? 5 கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டு கூட எத்தனை வேணும்? ஒரு 100. 101 எடுத்துக்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிப்பிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவளை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காது, நான் ரத்து பண்ணிடுவேன். என்ன நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை. ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா. வடிவு, என்ன விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா? ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, டா போட்டு பேசாது. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? வாங்கிக்க. ஐயோ அச்சம் போடாதே. என்ன இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க. வடிவு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு. கையெடுத்து கும்பிடாதே. ஆம்பளை பொம்பளைய கும்பிட்டா பண்பாடு கெட்டு போயிடும். நானே சாத்து, பேசாம வாங்கிக்கடா. என்னையா அது? 2 பேரும் உள்ள போனாங்க, ஏகப்பட்ட சத்தமா இருக்குதே. சத்தம் வர்றதுக்கு அவங்க சந்தேகப்பட்டுக்கிறாங்க. நல்ல புத்தி வந்துருச்சுல்ல? வந்துருச்சு. இனிமே பொண்ணு கேட்டு எந்த வீட்டுக்கும் போக மாட்டியா? எந்த வீட்டுக்கும் போறதுக்கு நான் என்ன முழு பைத்தியமா? சரி, இப்ப எப்படி போவே? வெளியே போறதுக்கு வெக்கமா இருக்க. நான் சொல்ல பக்கம் முடியாது, இந்த பக்கம் தான் போகணும். ஏன் அலறி அடிச்சுக்கிட்டு போற? விஷயம் தெரிஞ்சு போயிடும். நிதானமா சிரிச்சுக்கிட்டு போ. ஐயோ, இந்த கோரத்துல சிரிப்பு வேறையா? சரி சரி, தொப்பை கேட்டு போயிட்டு போ. ஐயோ, சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்சுக்கிட்டே. என்ன ஏசமா தலைவலி கோலமா வர்றீங்க? ஒண்ணு இல்ல, வடிவு இருக்குதே ஒரு பைத்தியக்கார பிள்ளை,
அது முடி அவுத்து விடுங்க பார்க்கணும்னு நினைச்சது, அவுத்து விட்டேன். இவ்வளவு நேரமா? பெரிய முடியல. யாரா அவன்? உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள, நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுற்றி ஓடி வந்த மாதிரி இருக்குது. அது சரிங்க. முடிவு என்னாச்சு? முடிவு என்ன, முடி அவுத்து விட்டதுதான் முடிவு. இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன்? தட்டு இது இருக்குமா? வாங்கடா, மடையுங்கடா. இப்படி துரத்துறீங்க? திருட்டு பையா இவன். பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா? எட்ரா பரிசு குடுறா கையில. யாரா பிக் பாக்கெட்டு? அறம்பாடியா அவனை துரத்திடுவேன். நானு பிறகு கவிஞன்டா. அப்பா சொல்லப்பா. சொல்றேன்பா. இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்னப்பா அது? பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர். யோ என்ன அது? யாரோ எழுதுன பாட்டா நீ எழுதுன்னு சொல்ற? ஐயா நான் எழுதுன பாட்டுப்பா. இதுக்கு துரத்துறானுங்க. நீங்க தான் துரத்துவா? அப்ப எதுக்கு துரத்துவான்? ஏன் நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஆள் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர். சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பி காப்பின்னு சொல்லிட்டு மொத்தம் கொண்டாயா. இங்க பாருமா, பாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்ன எழுதுவான் ஒருத்தர்? ஏய்யா மூக்கு கண்ணாடி? நான் மூக்கு கண்ணாடியில சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலையும் பிரசுரமா இருக்கு. எனக்கு அம்பலவாணங்கிற பேர் இருக்கு, உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்ன. நான் தான் கவிஞர் ஆச்சா, எனக்கு புற பேர் இல்லாம இருக்கும். இவர் பொய் சொல்றாரு. இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா. அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? பாத்து போங்க. உங்க தாயாரா? தங்கச்சிடா. தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சிதான் தாயாவா? தம்பியா தாயாவா? எங்க எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கப்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞன். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொண்டாட்டி கும்பிடுறதில்ல. வேற ஏதாவது கும்பிட்ட? நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கவிதையை சொன்னங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லைங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்லைன்றிய ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோ இங்க பாத்தீங்களா? ஐயோ, இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், சிரிச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திரவதையா இருக்கும். படுறா. என்னது? படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவி கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்க வையே. ஐயோ என்ன ஐயோன்றிய? பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி தாங்க கொட்டையில் அத்தனை பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே இந்த அடிய. அப்படிங்கிற பாவத்தோட இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல். சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினாங்க. தேசம் என்பது தியாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. இது ஆமாங்க, இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துறாங்க. என்னங்க இது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய பைய அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி எந்திக்கிட்டான்ற. அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. ஏண்டா கவிஞனை போயிட்டேன்றீங்க? நானும் கவிஞன் தானா? என்ன கள்ளனா? சரி சொல்ற. கடவுளையே டேன்றா, கவிஞரை சொன்னா சொல்லு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற? ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா? இப்போ 5 5 10 நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன். 5 5 10. இது என்ன காப்பியா? 5 5 11 சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். 5 5 9 அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. 5 5 25 வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுது இல்ல? அது மாத்திரமா? உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி?
இத நீதான் எழுதுனியா? பின்ன அம்மா வேணா இதுல இருந்து உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இது இவ்வளவு சொல்ற, என்ன பொழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு பொழப்பாடா? இதுல இல்லடா பொழப்பு, வேற பொழப்ப தேடு. மத்தவன் பொழப்புல மண்ணை போட. ஏண்டா என் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீ? ஐயோ அம்பலவாணர் நீங்களா? நீ இங்கே இருக்க மாமா, இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணும் செய்ய வேணாம், ஜனங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சார் வேணாம் சார், இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன். நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? இந்த பாரு, நல்ல கவிதையா அதுவும் சொந்தமா எழுது. 4 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் என் பத்திரிகையில போடுவேன். மாமா நீ ஏமா துரத்தி துரத்தி என்னையே காட்சி கொடுக்குறிய, நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்குமே பிறக்கலையா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா? ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை விசாரிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமா, இல்ல எங்களை விசாரிக்க நீ வந்திருக்கிறியா? அப்படி கேளுங்க சமா, அடிச்சா வாய் தொடச்சாப்பல. யோ, இப்ப என்னத்த பெருசா கேட்டு விட்டாருன்னு தாளம் தட்டுறேன். பாரம்மா, எல்லாரையும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? பெண்ணுக்கு அடக்கம்தாம்மா முக்கியம். ஓதுவாரே, உங்க உபதேசத்தை கோயில்ல வச்சுக்கோங்க. இது பஞ்சாயத்து, இங்க பேசணும். நாட்டாமே, எனக்கு வேற வேலை இருக்கு. சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிங்க. முடிக்கிறேன். ஆமா, நீ கோயில் தோட்டத்துல பூந்து பூ பறிச்ச குத்தம் தானே? உத்தமுன்னு நீங்க சொன்ன சார்தான். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறேன். என்ன சொல்ற? இதுதான் நியாயமா? என்ன சாதாரண மனுஷன் வீட்டுல திருடுறதே தப்பு. நீ என்னடா கோயில் தோட்டத்திலே பூந்து திருடி விட்டியே? அப்படியா? போன மாசம் கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்புல தேங்காய் பறிச்சிட்டான்னு தோ உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே கந்தசாமி, அவனுக்கு என்ன நியாயம் சொன்னீங்க? 50 ரூபாய் அபராதம் போட்டோம். இப்போ என்ன மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை தானே. ஓஹோ, ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு பேசுறது இன்னும் நீங்க விடல போல இருக்கு. போதுவாரே, நீங்க கோயில் இருக்கிற ஆளு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீங்களே சொல்லிடுங்க, என்ன அபராதம் போடலாம்? 50 ரூபாய் போடலாம். 50 ரூபா கேட்டுக்கிட்டியா? உனக்கு 50 ரூபா அபராதம். டேய் மாரியப்பா, இந்த பணத்தை கட்டுறா. அவரையும் கட்டணும். 10 நாள் தவணை கொடுங்க, நானே கட்டிடுறேன். 10 நாள்ல பணம் கொண்டாந்து கட்டல, ஊரை விட்டு ஓடி போகணும். யாரு? நான். நீ ஏன் ஓடுற? அட போமா, போய் பணத்தை கொண்டாந்து கட்டு. சரிதான். உட்கார்ற. கேளுங்க ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு அரசாங்கத்தை கேட்டோமா? நிறுத்துறா. இவன் ஆஸ்பத்திரி கட்டுறவெல்லாம் இருமுவான் போல இருக்குது. அதனால அரசாங்கம் 30,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பாக்கி 20,000 ரூபாயை நம்ம கிராமத்துல வசூல் பண்ணி தீரணும். அதனால ஒரு குடும்பத்துக்கு 100 யூனிட் கொடுத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி வந்து நிக்கும். ஐயா, என்ன போல இல்லாதவங்க எப்படிங்க 100 ரூபாய் கொடுக்க முடியும்? ஆமாங்க. அப்போ ஓதுவாரும் குறுக்களும் சேர்ந்து 100 கொடுக்கட்டும். மத்தவங்க எல்லாம் குடும்பத்துக்கு 100 கண்டிப்பா கொடுத்து தீரணும். என்ன சொல்றீங்க? அப்ப சரி, நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டுறேன். சந்தேகம் தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி. வியாதி ஜோதி, பலே பலே அறாத வியாதி ஜோதி. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, வெள்ளத்திலே பள்ளத்திலே, ஆஹா, அவனை விட இவன் பெட்டர் பொழைச்சுக்குவான். பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னால் இருக்காது. ஆஹா, அவளா சொன்னால் இருக்காது. முனி செத்து. ஐயோ, இந்த 3 படமும் போன வாரம் தானே வெளியா இருக்குது. 3 பாட்டு எழுதுறவங்களும் உயிரோடு இருக்கிறாங்க. கேஸ் போட்டாங்கன்னா சமத்துட்டு தகராறே வேணாம். எழுத்தாளர் பொன்னம்பலம் நீதானே? வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீதான் முருகனான்னு கேட்கற மாதிரி இருக்கு. நீ கேட்கறது இவ்வளவு பெரிய சாவியை போட்டுக்கிற, இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க, என்ன பார்த்தா எழுத்தாளர்னு கேட்கற. இதுக்கு மேல எவன் பேனா வச்சிருக்கா? இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற? பெருசா தொடர்கதை எழுத போற, சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்க. உங்ககிட்ட கதை இருக்கு. ஐ ஆம் சாரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. கொட்டாய்க்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வந்து அது கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு 5-6 கம்பெனி ஏறி இறங்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்குவேன். ஐயோ, ஐ ஆம் சாரின்னு ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஏன் கத்துக்கிட்ட? போயா வழிய போறேன். நீ எழுதிட்டாரு,
சாயங்காலமா வாரேன். அதுக்குள்ள சேர முடியா? யோ, இதுக்கு தான் சொல்றது, கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுதக்கூடாதுன்னு.